ஹை கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் ரயன் கூகுளரோட டைரக்ஷனில் வந்த ஃப்ரூட்ராலிசேஷன். இது ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான பயோகிராஃபிக்கல் ட்ராமா. ஆஸ்கர் கிராண்டுங்க நம்ம ஹீரோ ஒரு பிளாக் அமெரிக்கனாக இருக்கான். அவனுக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு 4 வயசில் குழந்தைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கலந்துட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அந்த ஊரில் நியூ இயர் வருது. ஸோ நியூ இயர் பார்ட்டிக்காக நைட்டு வெளியே போகிறான். ஆனால் அந்த நைட்டு இவன் வாழ்க்கையோட தலையில் மாற்றி போடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஆஸ்கருக்கு என்னதான் ஆச்சு? போலீஸ் ப்ரூட்டாலிட்டி அமெரிக்காவில் இருக்கிற கருப்பின மக்கள் மேலே எந்த அளவுக்கு இருந்துச்சு? அமெரிக்காவில் இருக்கிற அரசியல் சட்டங்களுமே எந்த அளவுக்கு வீக்காக இருந்துச்சு? இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக டிஸ்டர்பிங்காக காட்டின ஒரு படம் தான் ஃப்ரூட்ராலிசேஷன். இது டேரக்டர் ரயன் கூகுளரோட மூவி. இவரோட படங்கள் எல்லாமே கருப்பின மக்களோட உரிமை சார்ந்த படங்களாக இருக்கும். இவரோட இடத்த பிளாக் பாந்தராக இருக்கட்டும், கிரீடாக இருக்கட்டும். ரீசெண்டாக சிலசர் படம் இருந்தார். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி பாசிட்டிவ் வாங்கிட்டு இருந்துச்சு. அவரோட எடுத்த முதல் படம் தான் இது ஃப்ரூட்ராலிசேஷன். நம்ம ஊரில் ஜிபி படம் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு ஒரு பெயின் நமக்கு இம்பாக்ட் பண்ணிச்சோ அதே பெயினை இந்த படம் கொடுக்கும். கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வரும். சரி, இப்போ வாங்க ஃப்ரூட்ராலிசேஷனுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிறது 2008. நம்ம ஹீரோவான ஆஸ்கர் கிராண்ட் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கான். அவள் பேர் சோஃபியானா. நம்ம ஹீரோக்கு 22 வயசு ஆகுது. ஆனால் பயபிள் இப்போ லிவிங்கிறதுலேருந்து 4 வயசு குழந்தை இருக்குது. அவன் பாட்டு ஜாலியாக ஒய்ஃபோட இருக்கிறதா இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு நியூ இயர் ஈவு, அதாவது டிசம்பர் 31. நாளைக்கு நியூ இயர் ஆரம்பிக்க போகுது. இவனு சோஃபியானா பக்கத்தில் போய் அவளை கொஞ்சம் பார்ப்பானா. ஆனால் அவள் பார்த்தா ஒரு கோவத்தில் இருப்பா. ஏண்டா பண்ணுறதப்பெல்லாம் பண்ணி பக்கத்தில் இருந்துருக்கியா மறுபடியும் இங்கேருந்து படம் சொல்கிறப்ப அப்போ நம்ம ஹீரோ பற்றி வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சில இல்லீகலான வேலைலாம் பார்த்து ஒரு வருஷம் முன்னாடி ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்போ ரிலீஸாக வந்திருப்பான். இதனால் ஒய்ஃபுக்கு நம்ம இவனோட கோவம் இருக்கும். இவனோட பார்த்து இங்கே பாருமா, நான் அவனும் அது மாதிரி கிடையாது, இப்போ தெரிஞ்சுட்டேன். இப்போ நீ இருக்க, என் பொண்ணு இருக்கா, அவளை தான் பார்த்து போகிறேன்னு சொல்லி நிறைய பக்கத்தில் வந்துட்டு இருப்பானா. கரெக்டாக இப்போ கதவை தட்டுறப்ப இப்போ உன் பொண்ணு வந்திருப்பா. போய் பார்த்து வந்து சொல்கிறப்ப இவனுலேருந்து பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு 4 வயசு ஒரு குழந்தை இருக்குது. பாப்பா என்னாச்சு, எதுக்கு இப்போ வந்து கேட்டால் இல்லைப்பா ரூமில் தூங்க பயமாக இருக்குது, உன் கூட வந்து படுத்துவாங்க கேட்டால் இவனு சேர்ந்து படுத்து வச்சுக்குவான். 2 பேர் ஜாலியாக படுத்துவங்க தான் இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டைம் பார்த்தா 12:10. இன்னைக்கு டிசம்பர் 31 ஆச்சு. நம்மளோட அம்மாவுக்கு பர்த்டே. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் பண்ணுவான். தென் நம்ம பொண்ணு கூட அப்படியே போட தூங்கிடுவான். தென் கட் பண்ண அடுத்த நாள் வழக்கமாக வேலைக்கு போதா இருப்பாங்க. பார்த்தா பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவான். தன் ஒய்ஃபை பார்த்து சரிம்மா இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டேங்கனால ஈவினிங் அம்மா பார்க்க போவோம், நைட்டு நியூ இயர் ஆரம்பிக்க போதில்ல, அதெல்லாம் அந்த ஊரில் பெரிய பார்ட்டி இருக்கும், அந்த பார்ட்டிக்கு நீ நானும் போகலாமா கேட்டால் அவளு சரின்னு சொல்லுவா. அப்புறம் அவளை வேலையில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம என்னோட காரில் போயிட்டுருப்பான். இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டேங்கனால அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவான். அம்மா எப்படி இருக்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிறப்ப அவங்களோட மாதிரி தான் இருப்பாங்க. சரிரா இப்போ எங்கே வந்துட்டுருக்க, நைட்டு வீட்டுக்கு வரேன் கேட்டால் ஆமாம்மா நானும் வருவேன், உன் பேத்தியில் கூட்டு வரேன்னு சொல்கிறப்ப சரி கூட்டுவா, அப்படியே வரப்போ மறக்காமல் ராடம் வேண்டுவா, உன் பொண்ணு ரொம்ப பிடிக்கும், நாக்கி தரேன்னு சொல்கிறப்ப இவனு சரி ஒரு கடைக்கு போவான். ஆக்சுவலி இந்த கடையில் தான் நம்ம வேலை வைப்பான். ஆனால் கடைசி 2 வாரங்களா வேலை தூக்கியிருப்பாங்க. இப்போ அவன் கடைக்கு போகிறப்ப அங்கே பார்த்து கேட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணுக்கு மீன் வாங்கின ஆசையாக இருக்கும். பட் பார்த்தா எந்த மீன் வாங்கினே தெரியாது. அவள் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்ப இவன் பக்கத்தில் போவான். ஹாய் என் பேர் ஆஸ்கர், உங்களுக்கு என்ன மீன் வேணும், நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறப்ப அவள் ஒன்றுமே தெரியாமல் இருக்குது. ஏங்க பயப்படாதீங்க, நானும் இந்த கடையில் வேலை பார்க்குறவன் தான், பட் இன்றைக்கி எனக்கு லீவு. டே மச்சான் சொல்கிறா, நான் ஃப்ரெண்டு தான் சொல்கிறப்ப அந்த கடைக்கார ஒரு பையன் இருப்பான். அவன் மீனோட ஃப்ரெண்டு தான். ஆமாங்க அவன் இங்கே வேலை பார்க்குறவன் தான், தாராளமாக பேசலாம்னு சொல்கிறப்ப இவ்வளோ பேச ஆரம்பிப்பா. ஆக்சுவலாக நியூ இயருக்கு மீன் பொறிக்கிறதா இருக்கும். ஆனால் பொறிக்கிறதுக்கு என்ன மீன் வாங்குன்னு தெரில, அதான் கன்ஃபியூஷன் ஆகுன்னு சொல்கிறப்ப அவ்வளோதானே, எங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு மீனை பற்றி எல்லாம் தெரியும், நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லி அவங்க பாட்டி ஃபோன் பண்ணி கொடுப்பான். இந்த பொண்ணு சேருன்னு அந்த ஃபோனை வாங்கி பேசிட்டு இருப்பா. அப்போ தான் கரெக்டாக அந்த கடையோட ஓனர் வருவார். இவனை அந்த ஓனர் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போய் சார் என்னாச்சு, 2 வாரம் நான் வேலைக்கு வரல, என்னை வேலை தூக்கிட்டீங்க, இப்போ பொன்னாடி பிள்ளைலாம் இருக்காங்க, அவங்கள பார்த்தாகணும், ப்ளீஸ் திரும்ப நான் வேலை சேர்த்துக்கணும்னு சொல்கிறப்ப என்னது வேலை சேர்த்துக்குவா, நீ பண்ண காரியம் எப்படின்னு தெரியுமில்ல, டெய்லி வேலைக்கு வர சொன்னா டைமுக்கு வர மாட்டேன், லேட்டாக வந்துட்டுருக்க, ஒன்று மாதிரி ஆளையும் கடைக்கு தேவை கிடையாது, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவனுக்கு எஞ்சிட்டு வைப்பான். சார் நான் காலையில் இப்போ ஸ்கூல் போடணும், அதை வரது லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி முடிச்சிருக்கேன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டார். இங்கே பாரு ஒன்று மாதிரி ஆளுங்க தேவை கிடையாது, நான் வேற ஆளை பார்த்துட்டேன், இங்கேருந்து போப்போன்னு சொல்கிறப்ப நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணை நம்ம மீனை பார்த்து அண்ணே இப்போ தான் உங்கள் பாட்டிகிட்ட பேசினேன், மீனை பற்றி புட்டு வச்சுட்டாங்க, சொல்லப்போ நானும் எக்ஸ்பர்ட் போல எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிறப்ப அவனை பேர் ஆஸ்கர் சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு அவன் பேரை கேட்டுன்னு சொல்லுவாள். இவனும் ஹாப்பியாக சிரிச்சுட்டு அங்கே கிளம்பி போவான். பட் வீட்டுக்கு வந்தால் இவனுக்கு என்ன தெரில, எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களா வேலைலாம் போச்சு, இந்த விஷயம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தெரியாது, தெரிஞ்சு செம்மையாக கட்டு போயிடுவான். என்ன செல்லாம் பார்க்குறப்ப தான் இவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். நீ மச்சான் பொருள் இருக்கா, எனக்கு பொருள்னு சொல்கிறப்ப சரி இந்த பீச்சில் இருக்குவா, அந்த இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுவான். அப்படி என்ன பண்ணான்னு பார்த்தா கஞ்சா விற்கிறது தான். ஆக்சுவலாக 1 வருஷம் முன்னாடி நம்ம இதால் தான் பார்த்துருப்பான். கஞ்சா விற்றதுக்காக தான் 1 வருஷம் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு குழந்தை குட்டி நானனால அது விற்கலாம் பார்த்துருப்பான். ஆனால் இப்போதைக்கு வேலைலாம் போச்சுல, வேறு என்ன பண்ணுறது, இது விற்றுதான்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சா போட்டு எடுத்து போயிடுவான். சரி அங்கேருந்து ஒரு பெட்ரோல் பங்கு போய் பெட்ரோலில் போட்டுட்டு இருப்பான். இன்றைக்கி தான் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே ஆச்சு, அவங்க விஷ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு வாங்கி வச்சுக்குவான். சரி அந்த பெட்ரோல் பங்கு வெளியே வரப்போ அங்கே பார்த்து நாய் இருக்குது. நம்ம இருக்கு நாய்ங்க ரொம்ப பிடிக்கும். அந்த நாயை பார்த்து ஹே செமக்கிட்டா இருக்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி அந்த நாய் கொஞ்சிட்டு இருப்பான். தென் பெட்ரோலில் போட்டு கார் எடுத்துகிட்டு போகலாம் பார்க்குறப்ப அந்த நாய் ரோடு பக்கம் போயிருக்கும். அப்போ வேகமாக காரில் வந்து அந்த நாய் ஏற்றிட்டு போயிருப்பான். இதை பார்த்து நம்ம செம கடு போயிடும்.
அந்த மானை இந்த மானை திட்டுறப்ப அவன் காலில் வாங்க மாட்டான். வேகமாக கார் எடுத்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். பார்த்து அந்த நாய்க்கு செம்ம அடிபட்டிருக்கும். வாயிலேருந்து ரத்தம் ஊற்றுறப்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. காய்ஸ் யாராவது இங்கே இருக்கீங்களா, ப்ளீஸ் வாங்க வாங்கன்னு சொல்கிறப்ப அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்து நான் ரோட்டில் அடிபட்டு அதெல்லாம் யாரும் போயிருக்கும். இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக போச்சு. அந்த நாயோட உடம்பு தூக்கி ரோட்டரம் போட்டுட்டு ஒரு பீச் ஏரியாவுக்கு போவான். அங்கே உட்காந்துட்டு அடி வச்சு பார்க்க ஆரம்பிப்பான். ஆக்சுவலி இங்கே தான் அந்த கஞ்சாவரம் இருக்கால வர சொல்லியிருந்திருப்பான். அப்போ உட்காரப்ப தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. பார்த்தா கரெக்டாக ஒரு வருஷம் முன்னாடி இதே நாள் தான் நம்ம ஹீரோ கஞ்சா வித்து குற்றத்துக்காக ஜெயிலில் இருந்திருப்பான். அப்போ அவனை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா இருந்திருப்பாங்க. போலீஸும் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக செக் பண்ணி தான் அவனுங்க அம்மா பார்க்க. இவனும் அவங்க அம்மா பார்த்து, அம்மா எப்படி இருக்க, என் ஒய்ஃப் எப்படி இருக்கா, குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்டா, ஆமாம் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா, நடக்க ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் வந்து பேசுகிறான்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ஆகிட்டேன். ஆனால் என் பொண்ணு இப்படி இருக்க மாட்டா, அவள் ரொம்ப சூப்பராக இருப்பா, படித்து பிறடத்துக்கு போவா, அதை நான் பார்ப்பேன்னு சொல்கிறப்ப இங்கே பாடுறா, இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, கொஞ்சம் அமைதியாக இருந்து ஜெயிலை விட்டு வெளியே வா, அப்போ தான் பொண்ணு கம்மி மதிப்பு இருக்கும். இல்லை நான் திருந்தாமல் இதே மாதிரி இருப்பேன்னு சொன்னேன்னா உன் பொண்ணு கடுக்க மாட்டா, கொஞ்சம் பார்த்துட்டுன்னு சொல்கிறப்ப இவனுங்க அம்மாட்ட பேசிட்டே இருப்பானா. அப்போ அந்த ஜெயிலேருந்து ஒருத்தனுக்கு நம்ம ஹீரோ ஆகாது. நம்ம ஹீரோ அவங்களுக்குங்கிற பேரில் அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பான். ஓ இவதான் உன்னை பற்றி மகராசியா, அம்மா நீங்களே கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம செமையாக கடுப்பாயிருது. போலீஸ் இருக்காங்க கூட பார்க்காம அவனை கூட திட்டிகிட்டு இருப்பான். அவனை அடிக்கலான்னு பக்கத்தில் போகிறப்ப நல்லவளே போலீஸ் வந்துடுவார். ஆஸ்கார் எதுவும் பண்ணாத போய் உட்காருன்னு சொல்கிறப்ப அவனும் உட்காந்துருவான். இதை பார்த்து அவங்க அம்மா செமையாக கடுப்பாயிருது. ஏண்டா நீலாம் திருந்தவே மாட்டியா, நான் எவ்வளோ சொல்லியுமே இப்போ அடிக்க போகிறேன், இப்போ இன்கேஸ் அடிச்சுருந்தா இருந்திருக்கும், இன்னும் ஜெயிலில் தான் இருந்திருப்பேன், கடைசி வரைக்கும் ஒவ்வொன்றும் பார்க்க முடியும் இருந்திருக்கும். சரிடா இதுக்கு ஒன்று பார்க்க வர மாட்டேன், நீ எக்கடை கட்டுட்டு போ, உன்னை பார்க்க நான் வரவே மாட்டேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. அம்மா ப்ளீஸ் ஏதோ கோவத்தை பண்ணிட்டேன், இங்கேருந்து போகாதுன்னு சொன்னால் அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்குமே அவங்க பையனோட பெரிய மனசே இல்லை. ரொம்ப சோமா அழுத்து எங்கேருந்து போகிறப்ப அவன் பின்னாடி வந்துட்டு இருப்பான். அம்மா ப்ளீஸ் இங்கேருந்து போகாத, சரி போகிறதான் போகிறேன், என்னை கட்டுப்பிடிச்சிட்டு போ, என்னை கட்டுப்பிடிச்சிட்டு போன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா காதில் வாங்க மாட்டாங்க. அழுட்டு அங்கேருந்து போகிறப்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த இடத்துல வெளியே படம் பார்க்குறப்ப போலீஸ் முடிச்சிருவாங்க. அவங்க கை காலில் முடிச்சு திரும்ப ஜெயிலே போட்டுருப்பாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நினைவு வந்துட்டுருக்கு. அதை நினச்சிட்டே காலை வந்திருப்பான். அப்போ கரெக்டாக அந்த கஞ்சா வாங்குற வந்து அவங்க கஞ்சா வாங்கிட்டு போயிடுவான். கஞ்சா விற்றனால இப்போ நம்மள்ட்ட காசு இருக்குது, இதை வச்சு அம்மா பர்த்டே ஓட்டிடலாம், நியூ இயர் ஓட்டிடலாம். சரி இப்போ ஒய்ஃப் பார்க்க போவோன்னு சொல்லி ஒய்ஃப் அளப்பாக நடத்து போவான். அவள் பார்த்தா ஒரு பேக்கில் உள்ள வைப்பா. இன்றைக்கி உங்கள் அத்தைக்கு பர்த்டேங்கனால கேக்கில் வந்துருப்பா, சரிங்க நம்ம பொண்ணை பார்க்க போவோம், உங்கள் அம்மாக்கா கேக்கில் ஒன்றுருக்குன்னு சொல்கிறப்ப அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. திரும்பியும் பொண்ணை பார்க்க போகிறப்ப அவள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. அப்பா உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி நானே ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் விளாண்டோம், மற்றவங்க எல்லாத்தையுமே நான் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தேன், யாராலும் பிடிக்க முடியும்னு சொல்கிறப்ப ஓ நீ அவ்வளோ ஃபாஸ்ட்டா, நீ அப்போட வேகமாக ஓடுவியா, இங்கே ஓடிக்காட்டுன்னு சொல்லி நம்ம ஃப்ளாஷ் மாதிரி ஓடிவான்ப்பான். அவள் பொண்ணுமே நம்ம பிடிக்கிறங்கிற பேரில் வேகம் ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டு இருப்பா. இந்த சீனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அவங்க ஃபேமிலி சேர்ந்து ஹீரோட அம்மா வீட்டு போகிறதா இருப்பாங்க. அதுக்காக வீட்டு பின்னாடி இருக்கிறப்ப அப்போ தான் பொண்ணு மாரி சட்டையை பார்ப்பா. காலையில் அந்த நாயை தூக்கி ஓரமாக போட்டனால ரத்தக்கடை இருக்கும். அப்பா என்னாச்சு பிளட் வருதுன்னு சொல்கிறப்ப சேச்சா இது ஏன் பிளட் கிடையாது, அப்பா வேலைக்கு போனல அங்கேருந்து பிளட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவன் ரூமுக்கு போவான். பார்த்தா ஒய்ஃபு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறப்ப எதுவும் சோகமாக மாதிரி இருக்குது. யாஸ்கர் உனக்கு என்ன ஆச்சு, நானும் கொஞ்ச நாள் பார்த்து தான் இருக்கேன், நீ சோகமாக இருக்க, இதே பிரச்சனை கேட்டால் ஆமாம் எனக்கு வேலைலாம் போச்சு, வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அழுக ஆச்சரியமாக இருக்குது. என்னது வேலை விட்டு தூக்கிட்டாங்களா, எப்போ தூக்கினான்னு கேட்டால் அவர் 2 நாள் சொல்லுவேன், இதுவே அவளுக்கு கோமா தான் இருக்குது. என்னது 2 நாளா, அப்போ இத்தனை நாள் என்ன சொல்லாமல் தான் இருந்தியா, ஏன் பொசிஷனே கேட்டால் சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, சொல்லப்போனால் என்ன வேலை விட்டு தூக்கி 2 நாள் ஆகலை 2 வாரம் ஆச்சு, இந்த 2 வாரமாக அவன்கிட்ட மறைச்சிட்டேன்னு சொல்கிறப்ப அவள் செமையாக கோவருது. யாஸ்கர் உனக்கு என்னதான் ஆச்சு, உனக்கு இப்போ குடும்பம் மேலே நம்பிக்கை இருக்கா, நம்ம நம்பி ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தைய பார்த்தானும்ல, நமக்குலாம் இந்த ஊரில் வேலை இருக்கிறது பெரிய விஷயம், இப்போ இந்த வேலை தூக்கி போட்டேன், என்னதான் பண்ண போகிறேன்னு கேட்டால் கவலைப்படாத கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நான் எப்படி காசு சொல்கிறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பான். அவனு சோமாக்கிறத பார்த்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாஸ்கர் முடிஞ்சுக்கி வச்சுக்காத, சரி நியூ இயர் வருதுல்ல நம்ம புதுசாக ஆரம்பிப்போம், புது வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு சொல்லி கிஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. அப்புறம் என்ன 2 பேர் அந்த ரூம்லேயே அவங்க குடும்பம் அம்மா ரூமல் தான் எல்லாம் முடிச்சுட்டு அவன் பொண்ணை கூப்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. சரி நம்ம அவங்க அம்மா அக்லாம் பண்ணி அவன் பர்த்டே வாங்கியிருப்பாள் அவங்க அம்மாவுக்கு தருவான். தின்னு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே நண்டுறாலாம் எழுந்திருப்பான். எல்லாரும் அதனால் ஜாலி சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு கேக் எழுந்திருப்பாள். அந்த கேக்கை வெட்டுறப்ப அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் போன இதே நாள் இவன் ஜெயிலில் இருந்திருப்பான். அப்போ அவங்க அம்மா பக்கம் போகிறப்ப அவங்க கோபமாக இருந்திருப்பாங்க. கடைசியில் அவங்க கூட பண்ணாமல் அவங்க பையனை விட்டு வந்துருப்பாங்களே. இதெல்லாம் நினச்சி பார்க்குற ரொம்ப விஷயம் இருக்குது. சரி உங்கள் பையனை பார்த்து டாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா, நீ அம்மா பர்த்டேக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப அம்மா இதெல்லாம் இருக்குது, நான் பையன் உன் பர்த்டே வராமல் இருப்பானா, சரி டைம் ஆயிடுச்சு நைட் நியூ இயர் இருக்குது நாங்கள் ஒரு பார்ட்டி போகிறதா இருக்கோம், ஒய்ஃபுக்கு வேறு நாளைக்கு வேலை இருக்குது நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா கிளாடி எமோஷனலாக இருக்கும்.
சரினா குழந்தைகளை ஹக் பண்ணி நம்மளங்களையும் வைப்பாங்க. இவனும் கார் எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு வருவான். பார்த்தா நியூ இயர்னால எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க. துப்பாக்கி மாதிரி வச்சு ஃபயர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா, இது குட்டி பொண்ணு பார்த்துட்டு இருப்பா. தென் நம்ம அங்கேருந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு போவான். எனக்கு நைட்டு பார்ட்டி போகிறா இருக்காங்க, இந்த குழந்தை கூட போக முடியாதுல்ல. ஆனால் ஃப்ரெண்டை பார்த்து ஹே நீ நைட்டு மட்டும் குழந்தை வச்சுக்கிறியா, நான் கூட சீக்கிரம் வந்துடும் சொல்கிறப்ப அவಳು சேர்ந்து குழந்தை வச்சுக்கிறா. நான் மீரோ பொண்ணை பார்த்து சரிம்மா நீ நிம்மதியாக படுத்துங்க, அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சொல்கிறப்ப அப்பா வெளியே போகாதுப்பா, நான் வெளியே கன் சொல்ல கேள்விப்பட்டேன், நீ போகாதுன்னு சொல்கிறப்ப ஹே லூசி அது ஜஸ்ட் வெடி தான், ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறப்ப சரி போன அந்த குழந்தை அங்கேயே இருக்கும். இப்போதைக்கு இவனையும் ஒய்ஃபை சேர்ந்து அந்த நியூர் பறி போகிறா இருப்பாங்க. பார்த்து மெட்ரோ ட்ரெயினில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அவங்க போகலான்னு இருக்கிறப்ப அங்கே ஒரு 3 பேர் இருப்பாங்க. எல்லாரும் மீரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் மீரை பார்த்தேனே வாமாச்சா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் ட்ரெயினில் போவோம்னு சொல்லி ஜாலியாக ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க. பார்த்து அந்த ட்ரெயின் கோலாகலமாக இருக்கும். நியூ இயர்னால எல்லாரும் பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக ஸ்பீக்கரில் பாட்டெலாம் போட்டு என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நான் மீரை ஃபோன் எடுத்து பார்ப்பான். பார்த்தா மணி 11:59. உடனே ஒரு ஆளை பார்த்து சார் உங்கள் வாட்ச் காமிங்க, டைமை கவுண்ட் பண்ணுவோம்னு சொல்லி 10:09 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்து நியூ இயர் வந்து வானொலிக்கல வெடிச்சு அந்த ஒரு ஹாப்பியாக இருக்கும். நான் மீரோ ஒய்ஃபு கிஸ்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருப்பான். இவங்க போக வேண்டிய அந்த பார்ட் நடக்கிற ஏரியா வருது. ஸோ ஜாலியாக அங்கே போய் பார்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. 12 மணிக்கு அவங்க போனவங்க 2 மணி ஆயிருந்திருக்கும். ஃபுல்லாக பார்ட்டி எல்லாமே முடிஞ்சு திரும்ப கொடுக்குறதா இருப்பாங்க. அப்போ அங்கே லேடிஸ்க்கு டாய்லெட் வர மாதிரி இருக்கும். அங்கே ஹோட்டலில் ஒரு ஆளை பார்த்து சார் இங்கே லேடிஸாக இருக்காங்களே அவங்க டாய்லெட் வர மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ஒரு 2 பேர் தான், அவங்க மட்டும் டாய்லெட் போடுன்னு சொல்கிறப்ப அவர் சரி விட்டுருவார். தென் 3ஆவதாக பார்த்தா ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருப்பாங்க. அவங்களுக்காக நம்ம கெஞ்சிட்டு இருப்பான், சார் ப்ரெக்னென்ட் லேடி ப்ளீஸ் அர்ஜென்ட்டாக இருக்குது, டாய்லெட் கூட அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவன் அலோவ் பண்ணுவான். இதெல்லாம் அங்கே இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கா நீங்கள் கெஞ்சி ஆயிட்டீங்க, இதாங்க என் காலில் வச்சுக்கோங்க சொல்லி அவன் காலில் தருவான். ஆக்சுவலாக அந்த ஆள் ஒரு பெரிய கடை வச்சிருக்காரு போல். அந்த கடையில் வேலை கேட்கலான்னு சொல்கிறப்ப நம்ம வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல நியூ இயர் ஆரம்பிச்சிருச்சு, இப்போ ஒரு வேலை அடிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இப்போ திரும்ப அவங்க ட்ரெயினை பிடிச்சி நம்ம ஊருக்கு போகிறா இருப்பான். இவன் ஊர் தான் ஃப்ரூட்டாலே. ஸோ அதுக்காக ட்ரெயினில் திரும்ப வீட்டுக்கு போகிறப்ப ட்ரெயினை பார்த்து கூட்டமாக இருக்கும். நம்ம நியூஸில் உட்காந்துருப்பான். ஒய்ஃப் அவனை பார்த்து ஹே கொஞ்சம் வரமா போ, ஸ்மோக் பண்ண நீ கொஞ்சம் கூலாக இருப்பேன், இப்போ ஸ்மோக் பண்ணிட்டான்னு சொல்கிறப்ப இவனுக்கு நடந்து போயிட்டே இருப்பான். அப்போ தான் அங்கே பார்த்தா கேட்டிருப்பா. இந்த பொண்ணு காலையில் பார்த்துருப்பாள். அந்த பொண்ணு நம்ம இருப்பா ஹாப்பியாக இருக்குது. யாஸ்கர் ஞாபகம் இருக்கா, நான் தான் கேட்டின்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி ஹாப்பின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக பின்னாடி இருந்து எவனும் ஒருத்தன் ஹாப்பின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா ஜெயிலில் இருந்தவன், ஜெயிலில் இருந்த போட்டு நம்ம ஹீரோ முடிச்சிருப்பாள். அவன் தான் அங்கே இருப்பான். 2 ஒருத்தர் தாகவே ஆகாது. பார்த்து இவனும் ரிலீஸ் ஆகிருப்பான் போல். நம்ம ஹீரோ பார்த்து என்ன ஸ்கேர் எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்கிறப்ப இவனு செம்மையாக கடுப்பாது. 2 பேரும் அந்த ட்ரெயின்லேயே மாற்றி சண்டை வர ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 கேங்க மாற்றி மாற்றி ட்ரெயின் அடிச்சிட்டு இருக்கோம். இதை பார்த்து கடுப்பான ஒருத்தர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவார். நடுவில் நம்ம மீன் வந்து ஆஸ்கர் உனக்கு என்ன ஆச்சு, நம்ம இனிமேல் வீட்டுக்கு போகணுமா இல்லையா, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறப்ப அவனை அமைதியாருவான். கரெக்டாக அவங்க ஸ்டேஷன் வந்தனால நம்ம ஒய்ஃபை கூட அங்கே போகிறா இருப்பான். கரெக்டாக அப்போ தான் போலீஸ் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்ம புரிஞ்சு போச்சு. சரிம்மா நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி இவன் திரும்ப ட்ரெயினுக்குள்ளே போயிடுவான். போலீஸும் கரெக்டாக ஹீரோட ஒய்ஃப் மட்டும் வெளியே விட்டுட்டு அவன் ஃபர்ஸ்ட்டில் பிடிச்சிக்குவாங்க. டேய் ட்ரெயினில் 4 பேர் சண்டை போட்டு கேள்விப்பட்டேனே 3 பேர் இருக்கீங்க, இன்னொருத்தங்கன்னு கேட்குறப்ப அங்கேயே சொல்ல மாட்டாங்க. ஆனால் போலீஸ் உள்ள போயிடுவார். நம்ம மாரி கழுத்தை பிடிச்சி ஓ நீ தானே அது வெளியே வாடான்னு சொல்லி நம்ம வெளியே கொண்டு போவார். நம்ம அவங்கள பார்த்து சார் நாங்கள் என்ன பண்ணோம், தப்பு பண்ணி உள்ளே இருக்காங்க, நீங்கள் அவங்கள கேளுங்க, நாங்கள் எதுவும் பண்ணேன்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அடித்தது யார் ஒய் பீப்பிளாச்சு, அவங்களை கண்டுக்காமல் அந்த ட்ரெயின் அங்கேருந்து போகிறதா இருக்கும். நம்ம ஹீரோவையாக ஃப்ரெண்ட்ஸை போட்டு பிடிச்சி வைக்கிறப்ப சார் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களை இங்கேருந்து விட்டுருங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி தெரில, டேய் நீங்கள் சஸ்பெக்டா அமைதியாருங்க சொல்கிறப்ப அப்போ கரெக்டாக ஒரு பொண்ணு வருவா. அவளும் பார்த்து ஒரு பிளாக் அமெரிக்கன் தான். சார் அவங்களும் என்ன பண்ணுறீங்க, அவங்க பாவ விடுங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் பொண்ணு கூட பார்க்க மாட்டார். அந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி தரல் சத்தம் அடிப்பாரா. இதை பார்த்து நம்ம சமயம் கடுப்பாயிரும். சார் எங்களை பார்த்து நிச்சயமாக தெரியுதா, வரவங்க போல அடிச்சிருக்கீங்க, எங்களால் முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப டே என்ன ஓவரா தொகுற மரியாதை உட்காரு இல்லை மூஞ்சை சுற்றுன்னு சொல்லிட்டு கண்ணக்காட்டு மாட்டிகிட்டு இருப்பார். இதை பார்த்து நம்ம குழந்தை வருது, என்ன கண்ணக்காட்ட பயந்துருவோமா, எங்கள்கிட்ட ஃபோன் இருக்குது ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அவன் ஃபோனை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பான். சுற்றி அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப பயமாக இருக்கும். எல்லாரும் அவங்க ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதில் முக்கியமாக அந்த கேட்டின்னு பொண்ணு இருப்பாள், ரொம்ப பயந்து போயிருப்பா. ஏன்னா அவளுக்கு நம்ம நல்லா தெரியும், நம்ம ஹீரோ அப்படி காப்பாற்ற முடியாமல் அது வீடு மட்டும் எடுத்துகிட்டு இருப்பா. போலீஸ் அவனை பார்த்து டேய் நீங்களும் சஸ்பெக்ட் உங்களை கைது பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கால ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவான். எங்கே என்னாச்சு, நான் வெளியே இருக்கேன், உங்களுக்கு தான் பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா, இந்த போலீஸ் கடையில் துப்பே கிடையாது, என்ன பிடிச்சி வச்சுருக்காங்க, அப்படி என்ன பண்ண போகிறாங்க, நான் வெளியே வரேன்னு சொல்லி எழுந்து வரதான் இருப்பான். பட் போலீஸ் கடுப்பாயி டேய் மறதி கீழே உட்காரு இல்லை ஷூட் பண்ணி சொல்கிறப்ப என்ன ஷூட் பண்ணுவியா, இங்கேருந்து போட
மொட்டைன்னு அவனை மொட்டைன்னு கூடுவானா. இதை பார்த்து கடுப்பாயிருது. என்னது மொட்டையா, யாரை பார்த்து சொன்னேன்னு கேட்டால் உனதாண்டா மொட்டை, நீ போடா மொட்டைன்னு சொல்கிறப்ப அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோவை கழுத்தோடு பிடிச்சி தர லாக் பண்ணிடுவான். 3 போட்டு சேர்ந்து நம்ம பிடிச்சிட்டு இருப்பாங்க. டே என்னடா பண்ணுறீங்க விடுன்னு சொல்கிறப்ப ஒரு போலீஸ்காரன் கடுப்பாயிருவான். அவன்கிட்ட ஒரு கண் எடுத்து நம்ம முதல்ல ஷூட் பண்ணிடுவான். இதை பார்த்து நம்ம சமாச்சாரியமாக இருக்கும். சுற்றிட்டு கால்கெல்லாம் செம்ம கடுப்பாயிருவாங்க. யோ எதுக்கு எங்கால ஷூட் பண்ணீங்க, உங்கள் யாரையும் விட மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்களா. இதை பார்த்து இந்த மொட்டை கணிசம் தெரில. ஏன்னா அவங்க டீமில் இருக்க ஒருத்தன் அவசரப்பட்டு ஷூட் பண்ணிட்டான். டே இவங்கள ஆஸ் பண்ணுங்கடா, ஒருத்தர் விடாதுங்கன்னு சொல்லி எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ கையிலுமே கைவிலங்கெல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் கொடுப்பதா இருப்பாங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் டே நீ என்னை ஷூட் பண்ணிட்ட, எனக்கு 4 வயசுல குழந்தை இருக்கா, நான் செத்து போயிட்டா அவ்வளோதான்டா, உங்கள் ஆள் நாசமாக போகுது, நீங்களே வேலையோட போகிறீங்கன்னு சொல்லி நம்ம கத்திட்டு இருப்பான். பட் அதெல்லாம் கண்டுக்காம அந்த போலீஸ் அங்கே தூக்கி போயிட்டு இருப்பாரு. பார்த்தது எல்லாத்தையுமே அங்கே வீடு எடுத்துருப்பாங்களா. கடுப்பான மட்டை டே ட்ரெயினாக நின்றுட்டு இருக்கு, இங்கேருந்து போனான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காசு கத்திட்டு இருப்பான். கேட்டுக்கிட்ட இருந்துமே ஃபோன்லாம் பிடுங்கலாம் பார்க்குறப்ப அவன் மேலே ஏறிடுவா. ஸோ டோர் அப்படியே க்ளோஸ் ஆகி ட்ரெயினாக வந்து கிளம்பி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் அங்கே சொல்லி போகிறா இருப்பாங்க. பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியே இருப்பாள். அவளுக்கு கன் சவுண்ட் கேட்டிருக்கோம். இதை பார்த்து பயமாயிருச்சு. உடனே எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி அத்தை என்ன செஞ்சிடல, போலீஸ் திரும்ப ஆஸ்கர் பிடிச்சிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப அழுகாதம்மா நாங்கள் வாரேன்னு சொல்லி அவங்க அம்மா வேகமாக வந்துட்டு இருப்பாங்க. போலீஸும் ஆஸ்கரோட ஃப்ரெண்ட்ஸை அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கூட்டி போயிட்டு இருப்பாங்க. அப்போ சோஃபியானா பார்த்து சோஃபியானா அவங்க ஆஸ்கர் ஷூட் பண்ணிட்டாங்க, அவன் சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தா பின்னாடி ஆஸ்கர் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருப்பான். அவன் முதுகில் குண்டடி பட்டு நெஞ்சுக்கிட்ட போன மாதிரி தெரியுது. பார்த்தா வாயிலேருந்து பிளட் லீக் ஆகிட்டு இருக்கும். இவன் பக்கத்தில் போன பார்க்குறப்ப அவள் விடுற மாதிரி தெரில. வேகமே ஆம்புலன்ஸில் வந்து நம்ம ஹீரோ தூட்டி போயிடும். இதை பார்த்து ரொம்ப பயமாயிரும். உடனே அவங்க அத்தையெல்லாம் கூப்பிட்டு வேகமாக போவாங்க. மேடம் நான் தான் ஆஸ்கரோட அம்மா, ஆஸ்கர் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டால் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிருக்கு மேடம், டாக்டர் வருவாருன்னு சொல்கிறப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் அங்கே வந்து சாரிம்மா உங்கள் பையோட நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, புல்லட் ஹார்ட் கிட்ட போனனால பிளட் கிளாட் ஆகிருக்கு, ரத்த கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணி சொல்கிறப்ப டாக்டர் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க என் பையனை மட்டும் இவரோட கொண்டு வாங்க ப்ளீஸ் நீங்கள் எஞ்சி வைக்கிறப்ப டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸாக இருப்பான். அப்போ தான் மைண்டுக்கு சில விஷயம் ஓடிட்டு இருக்கு. யூஸ்வலாகவே சொல்லுவாங்க இன்கேஸ் ஒருத்தர் சாக போகிறாருன்னா அவர் வாழ்க்கையான அந்த ஹாப்பியான விஷயங்கள் அவர் மைண்டோடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம ஹீரோக்கு சில விஷயம் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே அவன் குழந்தைய பற்றினது தான். அவன் குழந்தையோட ஹாப்பியாக இருந்தது, அவரோட தூக்கி வச்சு கொஞ்சம் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பார்த்த கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வெளியிடுவார். சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பையன் இறண்டான்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவால் தாங்க முடியல. நம்ம ஹீரோலாம் அங்கேயே உட்காந்து தேவித்து வளர ஆரம்பிப்பா. அவங்க அம்மா அவங்கள பார்த்து டாக்டர் கடைசி நான் பையனை பார்க்க ஆசைப்பட்றேன் பார்க்கலாமே கேட்டால் சேர்ந்து நம்மளும் கூட்டி போவாங்க. பார்த்தா ஒரு கிளாஸ்க்கு அந்த பக்கம் தான் நம்ம ஹீரோ பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தா நெஞ்செல்லாம் புலந்து ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட மாதிரி இருக்குது. அந்த அம்மாவால் அதை பார்க்க முடியல. நர்ஸை பார்த்து நர்ஸ் ப்ளீஸ் நான் உள்ள விடுங்க, நான் என் பையனை ஹக் பண்ணணும், கடைசியில் கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் அவங்க விட மாட்டாங்க. சாரி மேடம் இது ரொம்ப ரிஸ்க்கு, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அவங்க கெஞ்சிட்டு வைப்பாங்க. ப்ளீஸ் என் பையன் அன்றைக்கி என்கிட்ட கேட்டான் கடைசியாக கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ப்ளீஸ் நான் என் பையன் கண்டுபிடிக்கணும் விடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அம்மா அழுதுட்டு அங்கேயே உட்காந்துருவாங்க. பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போவா. அவங்க அப்பா இறந்தது எதுவுமே தெரியாமல் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த குழந்தைய பார்த்து பாப்பா என் கூட வா வந்து என் கூட குளின்னு சொல்லி 2 குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை ஒன்றும் புரியாமல் இருக்குது. அம்மா நீ மட்டும் இங்கே இருக்கியே அப்பா எங்கன்னு கேட்டால் அந்த அம்மா கிடச்சவே தெரில. ரொம்ப சோகமாக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இதோட ஃப்ரூட் ஸ்டேஷனுங்கிற இந்த படம் முடியுது. அதுக்கப்புறம் ரியல் லைஃப் என்னாச்சுங்கிறத அந்த கேஸை பற்றி காமிப்பாங்க. போலீஸ் இந்த மாதிரி ஆஸ்கார் ஷூட் பண்ணது அங்கேருந்து கேமராக்களை பதிவாக இருக்கும். அங்கேருந்து எக்கச்சக்கமான பேர் அவங்க ஃபோன்லேயே கேமரா வீடியோ எடுத்திருப்பாங்க. இதுவே கோர்ட்டுக்கு ஒரு ப்ரூஃபாக மாறிடுச்சு. வேறு வழித்தில் அந்த போலீஸ் அவர் தப்பாக ஒத்துருப்பாரு. நான் வச்சுருந்த கண்ணை மிஸ்டேக்கில் ஹேண்டில் பண்ணிட்டேன், தெரியாதனமாக அந்த கண்ணை அதுவும் ஃபயர் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு கோர்ட்டில் வாதாடி இருப்பார். ஸோ கோர்ட் அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கோம். ஆனால் ஜெயிலுக்கு போனவர் 11 மாதம் ரிலீஸ் ஆகிட்டார். இவ்வளோ ப்ரூஃப் இருந்துமே வெறும் 11 மாதம் ஜெயிலு. இதுப்போ அவர் கூட ஒரு மொட்டை இருந்தார்ல, அந்த மொட்டைக்கு ஒரு பதவி மட்டும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி டிமூவ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அப்போதே கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சட்டம். இது அங்கேருந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கிளச்சப்படுத்திருக்கோம். கரெக்டாக நீங்கள் ஸ்டேஷனில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் போச்சு. கருப்பின மக்கள்லாம் அதுக்கு எதிராக போராடினாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆஸ்கர் கிராண்ட் போர்டெலாம் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ரேப் பாடி போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு ஹீரோட பொண்ணு வந்திருப்பா, அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்திருப்பா. ஆனால் அந்த போராட்டம் இப்போ சக்ஸஸ் ஆகலை. மக்கள் மத்தியில் இது இப்போ ரீச் ஆகலை. வெறும் கருப்பின மக்களாக பிறந்த ஒரே காரணத்துக்காக ஆஸ்கர் கிராண்ட் கொல்லப்பட்டிருப்பாரு. இவர் தான் ரியல் லைஃப் சேர்ந்த ஆஸ்கர் ஜூலியஸ் கிராண்ட். அவருக்குமே 4 வயசு ஒரு குழந்தை இருந்துச்சு. இறந்தப்போ அவருக்கு வயசு 22. உண்மையாகவே இந்த ஃப்ரூட் ஸ்டேஷன் என்னாச்சுங்கிறத அங்கே மக்கள் வீடியோ எடுத்திருப்பாங்களே, அந்த வீடியோ கிளிப் வரைக்குமே ஆன்லைனில் இருக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம். அந்த படங்கள் எல்லாத்துலேயுமே சினிமாக்கள் சில வருஷம் மாற்றிருப்பாங்களே, ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும். அந்த வீடியோவில் அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, அங்கே இருந்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, அவங்க பேசுகிற டயலாக் கூட மாறாமல் இன்ச் பை இன்ச் அப்படியே இருந்திருக்கும்.
இருக்கும். நீங்கள் 2 பேரலல்ஸில் வீடியோக்களாக இருக்கும். அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். கடைசி ஆஸ்கர் சொன்ன வார்த்தை, என்னடா என்ன ஷூட் பண்ணிட்டீங்க, எனக்கு 4 வயசுல குழந்தை இருக்கா, அவரோட பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த அப்பா இருந்துருப்பாரு. இதுதான் ஃப்ரூட் வேலி ஸ்டேஷனுங்கிற இந்த படத்தோட கதை. சார் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.